Taste the Daily. பூந்தமல்லி மேம்பாலத்தில் சாலை தெரியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பூந்தமல்லி மேம்பாலத்தில் கனமழை காரணமாக மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். மேலும் இப்பகுதியில் மின் விளக்குகளும் இல்லாததால் அச்சத்துடன் பயணிக்கும் அவல நிலை எழுந்துள்ளது. உடனடியாக மேம்பாலத்தில் தேங்கிய மழை நீரை அகற்ற வேண்டுமென விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறைக்கு வாகன ஓட்டிகள் வலியுறுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் 12வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் மழை காரணமாக அருவிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நீர்வரத்து சீராகும் வரை அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் என அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர். சென்னை அம்பத்தூர் கருக்கு பிரதான சாலையில் உள்ள பள்ளங்கள் சீரமைக்கப்படாததால் நீர் தேங்கியுள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த சாலையில் 3 பெரிய பள்ளங்கள் இருந்த நிலையில் மக்களின் தொடர் அழுத்தத்தின் காரணமாக விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் பெயரளவிற்கு அவற்றை சீரமைத்தது. இந்த நிலையில் சாலையில் பள்ளங்கள் மீண்டும் உள்வாங்கியதால் குளம் போல் மழைநீர் தேங்கியது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். தூத்துக்குடி மாநகரில் பெய்து வரும் மழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியதுடன் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. ஆதிபராசக்தி நகர் உள்ளிட்ட குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழை நீரில் சிவப்பு நிற பூச்சிகள் அதிக அளவில் பரவியுள்ளதால் தொற்றுநோய் பரவும் என மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கனமழை குறித்து வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்தும் விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்தியதாகவும் கடந்த 4½ ஆண்டுகளாக மழைக்காலங்களில் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள கிருஷ்ணநதி கால்வாயில் மருத்துவமனை கழிவு கலப்பதால் செம்பரம்பாக்கம் ஏரி நீர் மாசடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து திறக்கப்படும் நீர் தண்டலத்தில் உள்ள கிருஷ்ணா நதி வழியாக செம்பரம்பாக்கம் ஏரியில் கலக்கிறது. இந்த நிலையில் தண்டலம் பகுதி தனியார் மருத்துவமனை அடுக்குமாடி குடியிருப்புகளின் கழிவுநீர் கிருஷ்ணா நதி கால்வாயில் கலப்பதால் சென்னையின் குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரி நீர் மாசடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விடிய அரசின் நீர்வளத்துறை நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்துகின்றனர்.